ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் வீடியோ தான். புதினா இலைகள் ரொம்ப நாள் வரைக்கும் வாடி போகாமல், வதங்கி போகாமல், வாசம் குறையாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போதுமே புதினா இலைகளை வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில இலைகள்லாம் வாடி போய் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதி இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு நிறத்தோடு இருக்கும். அந்த இலையெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லா இலையும் பழுத்து போயிடும், எல்லா இலையுமே அழுகி போயிடும். அதனால நம்ம புதினா இலையில் இருக்கிற அந்த பழுப்பு இலையெல்லாம் நீக்கிட்டு ஒவ்வொரு இலையாக உருவி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு இலையாக இந்த மாதிரி உருவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக தண்ணியிலலாம் போட்டு அலசிடாதீங்க. ஒரு சில பேர் தெரியாமல் தண்ணியில் போட்டு அலசிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புதினா இலைகள் அழுகிரும். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் நம்ம உருவி வச்சுருக்க இந்த புதினா இலைகளை மேலே சேர்த்துருங்க. ஒரே பாக்ஸில் அதிகமான அளவு புதினா இலைகளை போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா புதினா இலை கொஞ்சம் கூட காற்று போகாமல் அது அப்படி வாடி வதங்கின மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப வச்சு புதினா இலைகளை அழுத்தாமல் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம மேலே இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி போட்டு நம்ம ஏர் டைட்டாக மூடி வச்சிடலாம். இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் ஃப்ரிட்ஜோட கூலிங்னால ஒரு ஈரத்தன்மையோடு ஆயிரும். நீங்கள் அதோடு வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வேறு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு இது மாதிரி ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஈரமே இல்லாத பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம உருவி வச்சுருக்கிற புதினா இலைகளை சேர்த்துடலாம். இதில் ஈரமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் புதினா இலைகளை அலசிட்டு இதில் சேர்க்கக்கூடாது, ட்ரையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே இலக்காய்ச்சலாக வச்சு காய வச்சுருங்க. இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு காட்டன் கிளாத்து போட்டு மேலே மூடி வச்சிட்டிங்கன்னா இதில் பள்ளி எதுவும் எச்ச போடாமல் இருக்கும். இதை நீங்கள் காய வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 நாளில் இது சூப்பராக காஞ்சி வந்துடும். இப்போ நான் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், நான் நல்லாவே காய வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இதை நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக க்ரீன் டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெசிபீஸ்க்கு, குருமா, கிரேவி எல்லாத்துக்குமே இந்த ட்ரையாக இருக்கிற புதினா இலைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற புதினா இலைகளை நீங்கள் ஈரத்தன்மையே இல்லாத ஒரு ஏர் டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதை மாத கணக்கில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அப்பப்போ எடுத்து இதை கொஞ்சம் காற்றாட வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே பாக்ஸில் ரொம்ப நாள் வரைக்கும் அடைச்சி வச்சே இருந்துச்சுன்னா அது காற்றோட்டம் இல்லாமல் உங்களுக்கு அது சீக்கிரமே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி அப்பப்போ காய வச்சுட்டு திரும்ப நீங்கள் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம புதினா இலைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது புதினா இலைகள் பழுத்து போயிடும், வதங்கி போயிடும், வாடி போயிடும் அப்படிங்கிற கவலையே இருக்காது. கொஞ்சம் கூட வாசம் குறையாமல் மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.